ஃபேட் லாஸை பற்றி நம்ம ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருக்க 3 விஷயம். ஆனால் பாடி சயின்ஸ் படி அது கரெக்ட் இல்லை. இந்த 3 மித்ஸ் ரொம்ப காமன். ஆனால் பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அது கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் மித், சொட் அதிகமாக வந்தால் ஃபேட் பர்ன் ஆகுன்னு நினைப்பாங்க. ஆனால் சொட்னா ஃபேட் பர்ன் இல்லை. பாடி டெம்பரேச்சர் அதிகமானால் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண பாடி தண்ணியை வெளியேற்றும். அதனால தான் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் அது ஃபேட் லாஸ் இல்லை, பாடியில் இருக்க தண்ணி தான் குறையுது. செகண்ட் மித், பெல்லி எக்ஸசைஸ் பண்ணால் பெல்லி ஃபேட் குறையும்னு நினைப்பாங்க. ஆனால் பெல்லி எக்ஸசைஸ் பண்ணால் பெல்லி மசில் தான் ஸ்ட்ராங் ஆகும். பெல்லி ஃபேட் டைரெக்டாக குறையாது. ஃபேட் லாஸ் நடக்கும்போது பாடியில் இருக்க மொத்த ஃபேட்ல இருந்து தான் எனர்ஜி எடுக்கும். தேர்ட் மித், ஃபேட் லாஸ் பண்ண ரைஸ், சப்பாத்தி மாதிரியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் வெயிட் கெயினை முடிவு பண்ணுறது ஒரு ஃபுட் இல்லை, நாம் எவ்வளோ ஃபுட் சாப்பிட்றோமோ அதுதான் முடிவு பண்ணும். ஸோ ஃபேட் லாஸ்னா சிம்பிள் ரூல் தான். கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், ரெகுலர் மூவ்மெண்ட், கன்சிஸ்டன்சி. மித்ஸை விட பாடி சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டா கிளாரிட்டி வரும்.